மேலும் ஒரு முக்கிய செய்தி, கேரளாவில் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கேரளாவில் 4 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மழை என்பது நீடித்து வருகிறது. இதே போன்று கேரளாவிலும் வரும் நாட்களில் கனமழை பெய்யும் எனவும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இடுக்கி, எர்ணாகுளம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு தற்பொழுது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம், காசர்கோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக கேரளா முழுவதும் வரும் நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தொடர்ச்சியாக கேரள கடல் பகுதி, லட்சத்தீவு கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் ஏற்கனவே மழை என்பது நீடித்து வரும் நிலையில் மீண்டும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கும் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் அரசு சார்பில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மழை என்பது பெய்து வந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டி வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நீர்நிலைகளும் அதே போன்று அணைகளையும் கண்காணிக்கும் பணி என்பது வருவாய்த்துறையினரும் தற்பொழுது பொதுப்பணித்துறையினரும் சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.